சென்னை ஜாம்பஜார் பகுதியில் ஜன்னலை உடைத்து உள்ளே நுழைந்து 80 வயது மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த போதை நபர் பிடிபட்டார். ஜாம்பஜாரில் மூதாட்டி ஒருவர் தனியாக வசித்து வந்த நிலையில் மது போதையில் ஜன்னலை உடைத்து உள்ளே நுழைந்த பால்ராஜ் என்பவர் மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இரத்த வெள்ளத்தில் கிடந்த மூதாட்டி மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் போதை நபர் பிடிபட்டார். எதிர்க்கட்சித் தலைவரின் குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தும் வகையில் தமிழகத்தில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத அவலம் ஒவ்வொரு நாளும் அரங்கேறி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கிப்பேட்டை அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் படித்து வரும் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த தற்காலிக ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். வங்கனூர் கிராமத்தை சேர்ந்த தற்காலிக ஆசிரியர் தனபால் காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி 10ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இது தொடர்பாக சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரில் தனபால் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி சிறுமிகள் மீதான பாலியல் அத்துமீறல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பெற்றோர்கள் அச்சமடைந்துள்ளனர்.